யந்திரங்களினாலே நமக்கு ஏற்படும் நன்மைகள். இந்த யந்திரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னம்னா 3 விதமான யந்திரங்கள் இதுல கொடுக்குது. சுதர்சன யந்திரம், சாம்ராஜ்ய லட்சுமி, தனாகர்ஷண குபேரன் என்று சொல்லக்கூடிய யந்திரங்கள் இதுல இருக்கு. இப்போ முதல்ல சுதர்சன யந்திரம். இந்த சுதர்சன யந்திரத்தினால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னா, அனுகூல சத்ரு, பிரதிகூல சத்ரு, குடும்ப சத்ரு, குலச்சத்ரு, நமக்கு எவ்வளவோ சத்ருக்கள் நமக்கு இருப்பாங்க. இந்த சத்ருக்கள்னாலே முதல்ல அந்த தொல்லைகளை அழிக்கக்கூடிய விஷயம் இந்த சுதர்சனத்துல இருக்கு. அதே போல நமக்கு இந்த செய்வினை கோளாறுகள், ஏவல் பில்லி சூனியங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பணங்கள் நமக்கு வரும், அந்த பணங்களை விரய செலவுகள் நிறைய ஏற்படும். அதனால நமக்கு அந்த பணத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல அந்த திஷ்டிகளை நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயம். அந்த சுதர்சன யந்திரம் பயன்படுத்துறதுனால நமக்கு எல்லா விதமான அந்த திஷ்டிகளிலிருந்து, அந்த தோஷங்களிலிருந்து நம்ம நிவர்த்தி செய்யணும். அதே போல சாம்ராஜ்ய லட்சுமி என்று அந்த யந்திரமானது இருக்கு. இந்த 3 யந்திரம் சொன்ன மாதிரி சுதர்சனத்துக்கு அடுத்து சாம்ராஜ்ய லட்சுமி. இந்த சாம்ராஜ்ய லட்சுமி அப்படின்னா, சாம்ராஜ்யம்னா என்ன? உலகத்தை ஆளக்கூடிய லட்சுமி. அப்போ இந்த லட்சுமி என்ன அப்படின்னம்னா, உலகத்தை ஆண்டு நமக்கு எல்லா விதமான சகல சம்பத்தங்களும், தனதானியம், எல்லா விதமான சகல விதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியது சாம்ராஜ்யம். அப்போ அந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொடுத்து நமக்கு நல்ல ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியதுதான் சாம்ராஜ்ய லட்சுமி அப்படிங்கிற யந்திரம். அடுத்ததாக லட்சுமி குபேர தனாகர்ஷணம். தனாகர்ஷண யந்திரமானது குபேரனினாலே ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள். இப்போ என்ன அப்படின்னம்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் உடனே நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கைவிட்டு போயிடுது. அப்போ அந்த சக்தியை ஆகர்ஷணம் செய்து வைக்கக்கூடிய விஷயம்தான் அந்த குபேர தனாகர்ஷணம். ஆகர்ஷணம்னா வைக்கக்கூடியது, தனம்னா நமக்கு வரக்கூடிய பணங்கள் அப்படின்னு. தனம்னா சமஸ்கிருதத்துல பணங்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த தன ஆகர்ஷண யந்திரமானது. இந்த 3 யந்திரமும் நம்ம சேர்த்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது. அதே போல சாம்ராஜ்ய லட்சுமி யந்திரங்கள் பயன்படுத்தினாலே நல்ல ஐஸ்வர்யங்களை நமக்கு கொடுக்கறாங்க. அதே போல லட்சுமி குபேர தனாகர்ஷண யந்திரம் வைபடுத்தினாலே நமக்கு நல்ல விதமான ஐஸ்வர்யங்கள், தன போகங்களுக்கு நல்லபடியாக நமக்கு கொடுத்து, சுவாமி பரிபூர்ணமாக நமக்கு குபேரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இந்த யந்திரங்கள் பயன்படுத்துறதுனாலும், இந்த சுதர்சன யந்திரம் பயன்படுத்துறதுனாலும், இந்த சாம்ராஜ்ய லட்சுமி பயன்படுத்துறதுனாலும், ஏன்னா இது 3மே ஒரே சக்தியாக இருந்து, ஏன்னா தனித்தனியா ஒவ்வொரு யந்திரமா வச்சு பூஜை பண்றதோட இந்த 3 யந்திரத்தையும் ஒன்றா வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு எல்லா விதமான சகல தோஷங்களிலிருந்து நிவர்த்தி செய்து நல்ல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து நமக்கு எல்லா விதமான திஷ்டிகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த சுதர்சனம், சாம்ராஜ்ய லட்சுமி, தனாகர்ஷண குபேர யந்திரங்கள்.